ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 4-5 வீடியோ அரசியல் சம்மந்தப்பட்டு பேசும் கிரகங்கள்லேயும் போட்டேன், பேசும் பாவைகள்லேயும் போட்டிருந்தேன். எல்லாத்துக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர்த்துக்கு அரசியல் பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தாங்க, விஜய் வந்து அவங்க குடும்பத்தோட சேர்வாரா அப்படின்ற விஷயத்தையும் கேட்டிருந்தாங்க. அதே போல் விஜயோட ஆட்சி எப்படி போகும் அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவள் பிறந்த நேரம் அப்படிங்கிறது நெட்டில் எடுத்தது தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். என்னால் ஓரளவுக்கு, அதாவது ஒரு மனிதருக்கு என்ன நடக்குதோ அதை வச்சு தான் நாங்கள் கேபியில் ஜாதகத்தை ஓரளவுக்கு கணிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு நேரம் செட் ஆகும். அதனால் நான் வந்து அவருக்கு இந்த நேரமாக தான் இருக்கும் அப்படின்னு எடுத்த நேரத்தை பற்றியெல்லாம் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருந்தேன். அந்த நேரத்தை மட்டும் வச்சு ஓரளவுக்கு என்னால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது அப்படி இல்லை இது இப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து சரியான நேரம் இருந்துச்சு அப்படின்னா நான் அவரை பற்றி ஃபுல்லாக புட்டு உங்களுக்கு வைப்பேன். ஆனால் சரியான நேரம் இல்லை. ஏகப்பட்ட நேரங்கள் நெட்டில் இருந்தாலும் நான் இப்படி தான், இவருக்கு இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு கணிப்பு வச்சுருப்பேன்ல, அதில் தான் உங்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அவங்களோட ஜாதக ரீதியாக எப்படி ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்து இதுக்கு முன்னாடியும் நான் அதை வச்சு தான் சொன்னேன். விஜய் அவங்களுக்கு இந்த நேரமாக இருந்தால் இதுதான் நடக்கும் அப்படின்னு நான் அடித்து சொன்னதுக்கு ரீசனும் இதுதான். விஜய்க்கு வந்து இப்போது ராகு புத்தி நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சுக்கிர திசையில் ராகு புத்தி நடக்குது. சுக்கிரன் வந்து அவருக்கு அகம் சார்ந்து தான் இருக்குது, வல்லத்தன்மையோட சுக்கிரன் இல்லை. ஆனால் ராகு மிக சிறப்பாக வல்லத்தன்மையோட இருந்ததுனால தான் இந்த பிரம்மாண்ட வெற்றி அவருக்கு கிடைச்சது. ஓகேங்களா? யாருமே நினச்சே பார்க்கல விஜய் வேணால் ஜெயிப்பார் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஆனால் விஜய் 108 இடங்களில் ஜெயிப்பார் அப்படின்னு யாருமே நினைக்கல. ஆனால் ராகு வந்து வல்லத்தன்மையோடு இருந்தால் கூட அதில் 8-12 பாவங்களும் செயல்படுறதுனால அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையானது உண்மைதான். அவர் படாத பாடுபட்டு தான் ஆட்சி அமைச்சார் இல்லைங்களா? நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆட்சி அமைக்கிறதுல பிரச்சனை இருந்தது உண்மைதான். ஓகேங்களா? ஆனால் ஆட்சி எப்படி செய்வார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சும்மா நல்லா செய்வார் அப்படியெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. ஏன் நல்லது செய்வார் அப்படின்னு, ஏன் நல்ல ஆட்சி புரிவார் அப்படின்னு நம்ம கிரகங்களை வச்சு தான் நான் சொல்கிறேன். விஜய் அவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறது சூரியன் மிக சிறப்பாக இருக்கனால தான் அவர் வந்து இந்தியாவிலேயே 2வது சம்பளம் வாங்குறாராம். முதல் ஹை சேலரி வாங்குறது ஷாருக் கானா, அதுக்கப்புறம் உலகத்திலேயே 2வது ஹை சேலரி வாங்குறவர் விஜய். சரிங்களா? சூரியன் மிக சிறப்பாக இருக்கனால இந்த நாட்டு மக்களோட பெருவாரியான பணம் அவரை போய் சேருது. சரிங்களா? ஏன்னா சூரியன் ரொம்ப நல்லா இருந்தால் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. ஆனால் 50 வயசு வரைக்கும் அவர் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலையே. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பணம் அப்படிங்கிறதும் மக்கள் பணம் தான். அப்போது பெருவாரியான மக்கள் அவருடைய திரைப்படங்களை பார்த்து அதுக்கு பணம் கொடுத்ததுனால மெகா வசூல் ஆகும் இல்லையா? அந்த வசூல் யாரோடதுன்னு பார்த்தா மக்களுடைய பணம். சரிங்களா? அப்படி மக்கள் பணம் அவரை போய் சேர்ந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போது கவர்மெண்ட் சர்வெண்ட்டாகவே ஆயிட்டார். முதலமைச்சர் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், ஆனால் மிகப்பெரிய பதவி. சரிங்களா? ஸோ கவர்மெண்ட்டில் அவர் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அவருக்கு வந்து சூரியன் மிக சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அரசாங்க ஊழியராக ஆக முடியும். என்கிட்ட ஜாதகம் பார்க்குற நிறைய பேர்த்துக்கு இதை நான் சொல்லியிருக்கேன். சூரியன் நல்லா இல்லாமல் அரசாங்க வேலை கிடைக்கும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி அரசாங்க வேலையில் மிகப்பெரிய பதவி கிடைச்சதுக்கு காரணம் சூரியன் அவருக்கு மிக சிறப்பாக இந்த உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு வாழணும் அப்படிங்கிறதுனால தான். சூரியன் சிறப்பாக இருக்கே, அவர் சூப்பராக ஆட்சி பண்ணிடுவாரா அப்படின்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் சூரியன் வல்லத்தன்மையோட இல்லை, நல்ல தன்மையோட இருக்குது. எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும், எல்லாத்துக்கும் அவர் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அந்த தன்மையை கொடுக்குது. எல்லாரும் அவர் தான் வேணும்னு நினைப்பாங்க, அந்த தன்மையை கொடுக்குது. ஆனால் வல்ல சூரியன் எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிட்டு
அப்படியே கில்லி மாதிரி நிற்கிற அந்த சூரியன் அவர்கிட்ட இல்லை. அதனால அவருக்கு வந்து அவங்க அப்பா, அதாவது விஜய் அவர்களுடைய தந்தையார் திரு சந்திரசேகர் அவர்கள் எப்போவுமே விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிற இடத்துல இருந்தால் விஜய் அவர்கள் இன்னும் பிரகாசமாக ஜொலிப்பார். அதனால் எப்போவுமே அகம் சார்ந்த சூரியனுக்கு தந்தை கூட இருக்கும்போது இவர் மிக்க மிக்க சிறப்பான பல சிக்கல்கள்லேருந்து மீள முடியும். அதனால் சூரியன் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நல்லது. அவங்க அப்பாவை அவர் கூட வச்சுக்கிட்டோம், நமக்கு என்ன, அவங்க அப்பா கூட இருந்தால் ஓகே தானே, வச்சுக்கிட்டோம். ஆட்சி நல்லா செய்வாரா, ஆட்சியில் பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் வரும். ஆட்சியில் பிரச்சனை வராமல் இருக்காது. ஏன் ஆட்சியில் பிரச்சனை வரும் அப்படின்னா சனி ஃப்ரெண்ட்ஸ், சனி வந்து அவரோட ஜாதகத்தில் கேபி முறைப்படி, சரிங்களா, நீங்கள் வந்து ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு சனி அவருக்கு அங்கே இருக்காருமா இங்கே இருக்காரு, அவர் அப்படி பண்ண வர இல்லை இப்படி பண்ண வரன்னு இல்லை, கேபி முறையில் நான் பேசிகிட்டு இருக்கேன். சனி வந்து அவருக்கு கொடைச்சல் கொடுக்குற இடத்துல இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அப்படி சனி கொடைச்சல் கொடுக்குற இடத்துல இருக்கிறதுனால அவருக்கு வந்து எல்லா பக்கம் இருந்தும் அவருக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். சரி, இந்த பக்கம் பிரச்சனை வருதே, நம்ம இப்படி போயிடலாம் அப்படின்னு நினச்சாருன்னா இங்கே 2 நரி நிற்கும், சரிங்களா. ஐயோ இவங்க கூட எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே 2 எலி நிற்கும். எலி தானே, அது என்ன பிரச்சனை கொடுத்துருனா கஞ்சம் கொடைஞ்சு எடுக்கும், புரியுதுங்களா. அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவருக்கு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அதே மாதிரி சரி அதெல்லாம் வேண்டாம், நம்ம கட்சிக்காரங்க கூட பேசி நம்ம ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னா அது பூனைகளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா. அதாவது பூனை குறுக்கால போச்சுன்னா ஒரு காரியம் உருப்படாதுன்பாங்கள்ல, அந்த மாதிரி கண்ணு முன்னாடியே வந்து நிற்குங்க, அப்புறம் எங்கள் காரியம் உருப்படுறது. அதனால் உள்கட்சிக்குள்ளேயே அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். வெளியாளுகளால் வர்ற பிரச்சனை வேறு, ஆனால் உள்கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் அவர் சமாளித்தே தான் ஆகணும். சரி அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தான் அவருடைய ரசிகர்களாக இருக்கிறவங்க, அவங்களாவது தயவு செஞ்சு அவருக்கு கொடைச்சல் கொடுக்காம இருங்க. ஏன்னா ராகு, நீங்கள் தான் அவரை தூக்கி கொண்டு போய் அங்கே மேலே நிறுத்துனீங்க. ஆனால் அதே ராகு 8-12 பாவங்களையே வச்சிருக்கனால அவர் வந்து உங்களாலேயே கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி ஆகிடும். அதாவது பாரு, உன் தொண்டர்கள் இப்படி பண்ணுறாங்க, உன் தொண்டர்களை கூட உன்னால் அடக்கி வைக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுற விஷயங்களுக்கும் அவர் தான் பதில் சொல்கிற மாதிரி ஆகும். உங்கள் தலைவர் தானே அவரை கஷ்டப்படுத்தாமல் வச்சுக்க வேண்டியது உங்களோட கடமை. ஏன்னா இந்த நரிகளோடையும் எலிகளோடையும் பூனைகளோடையும் கழுகுக வேற 4 மேலே சுற்றிட்டுருக்கு, புரியுதா. இத்தனை கூடயும் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டுட்ருப்பார். இதில் நீங்களும் அவருக்கு தயவு செஞ்சு கொடைச்சல் கொடுக்காதீங்க. அதே போல் நாளைக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம், இன்னும் பல காரணங்களுக்காக ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அவர் வருவார் இல்லைங்களா, ஒவ்வொரு தொகுதிக்கும் விஜய் வர வேண்டியிருக்கும். அப்படியெல்லாம் வரும்போது இந்த கரூர் சம்பவம் மாதிரி ஏதாவது நடக்காமல் பத்திரமா அவரை உங்கள் தொகுதிக்கு வர வச்சு திருப்பி பத்திரமா அனுப்பி வைங்க. அவருக்கு எந்த வித கஷ்டமும் கொடுக்காம ரசிகர்களாகிய நீங்கள் பார்த்துக்கிட்டா அவருக்கு இன்னும் ஒரு பிரச்சனையாவது குறையும், புரியுதுங்களா. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த நரிக எலிக கழுகுக பூனைக இதுகிட்ட இருந்ததெல்லாம் இவர் எப்படி சமாளிப்பார், அவர் எப்படிமா இதெல்லாம் தாங்குவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக மிக சிறப்பாக அவருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கிறது சந்திரன், புதன், கேது, புரியுதுங்களா. சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகனான சந்திரன், என்ன ஆனாலும் ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக முடிவெடுப்பார். 1. 2வது புதன் அப்படின்றது புத்தக அறிவு, அதாவது ஏட்டறிவு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு, அதாவது கருணாநிதி ஐயா, எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதா அம்மாலாம் இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளித்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்ச விஷயங்களையெல்லாம் பார்த்து படித்து பேசி தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவரும் அந்த விஷயங்களை சால்வ் பண்ண பார்ப்பார். அது வந்து புதன் அவருக்கு கொடுக்கறது. அடுத்து கேது ஃப்ரெண்ட்ஸ்,
கேது அப்படிங்கிறது நாலேஜ். சுயமாக ஒரு மனிதருக்கு சுயமாக யாருக்கு என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு யோசித்து வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி சுய அறிவு, சொந்த நாலேஜ். அவர் வாழ்க்கையில் சும்மா நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. இவருக்கு அரசியல் எப்படி தெரியும், என்ன தெரியும், இவர் என்ன அரசியலில் இருந்தாரா, இப்போ தானே புதுசாக வந்தார், எப்படி சமாளிப்பாருன்னு கேட்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி திரையுலகம்னு ஒரு விஷயம் இருந்ததில்ல. இந்த இடத்துக்கு அவர் வர்றதுக்கு அவர் எவ்வளோ விஷயங்களை தாண்டி இருக்கணும், புரிஞ்சதுங்களா? எவ்வளோ அவமானங்களை தாண்டி இருக்கணும், எவ்வளோ அசிங்கங்களை தாண்டி இருக்கணும், எவ்வளவு துரோகங்களை தாண்டி இருக்கணும், எவ்வளோ ஏமாற்றங்களை தாண்டி இருக்கணும். இதே துரோகம், இதே ஏமாற்றம், இதே அசிங்கம், இதே அவமானங்கள் தான் அரசியலில் இருக்கும். என்ன கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். திரையுலகத்தில் பார்த்தது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் அந்த பட்டறிவு அப்படிங்கிற நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அவர்னால் கண்டிப்பாக அரசியலில் காய் நகர்த்த முடியும். சரியா? ரொம்ப கஷ்டம்தான். ஒரு சதுரங்க ஆட்டம் முன்னாடி நிற்கிறது எல்லாமே புலிகளாக இருக்கும்போது அவரும் ஒரு சிங்கம் மாதிரி இருந்து அந்த காய்களை நகர்த்தி கஷ்டப்பட்டு, நல்லா நான் வச்சுக்கோங்க, ஜாலியெல்லாம் இருக்கவே முடியாது. ஏசி ரூம்லேயும் வேர்த்து வடிய கஷ்டப்பட்டு தான் தமிழ்நாட்டை அவர்னால் எவ்வளோ முடியுமோ அது மாதிரி ஆட்சி பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஈஸி அப்படின்னு கிடையாது. விஜயனை ரொம்ப ஜாலியாக இருக்கார், சிரிச்சிட்டே போகிறார், கையாட்டிகிட்டே போகிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் மனசுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகளை வச்சுட்டு தான் உங்கள் முன்னாடி சிரிச்சிட்ருப்பார். சரிங்களா? அப்படி தான் அவர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேயா? சரி, குடும்பத்தோடு இணைஞ்சிருவாரா, மனைவி குழந்தைங்களோட சேர்ந்துருவாரா அப்படின்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்களா? ஆனால் செவ்வாய் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதே போல் மனைவி அப்படின்றது 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் அவருக்கு ஒரு வல்லத்தன்மையோடு தான் இருக்கோ தவிர ஒரு நல்ல தன்மையோடு இல்லை. அதனால் மனைவி கூடயும் மகன் கூடயும் சேர்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இவர் அவங்கள ஏற்றுக்கலான்னு நினச்சா கூட அவங்க இவர்கிட்ட சேர மாட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நான் அவங்கள தப்பெல்லாம் சொல்லலை. ஆனால் ஜாதக ரீதியாக அவங்க செவ்வாய் அப்படின்றது ஆண் மகன், 7ஆம் பாவம் அப்படின்றது மனைவி. அவங்க ரெண்டுமே கெட்டிருக்கனால அவங்க 2 பேரும் சேர்றது கொஞ்சம் சிரமம். ஆனால் அந்த பெண் குழந்தை தனக்கு அப்பா வேணும் அப்படிங்கிறத ஏதோ ஒரு நேரத்தில் உணர்ந்து கண்டிப்பாக அவரை மீட் பண்ணவோ இல்லை தொலைபேசியிலையாவது அவர் கூட பேசிகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கட்டாயம் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் அவருக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் அவர் மனைவி கூட நல்லபடியாக பேசி சமாளித்து அவர் கூட கூட்டிகிட்டு அவர் வீட்டில் வச்சிட்டாரு அப்படின்னாலும் அது அவருக்கு மிக மிக பெரிய பலத்தை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா நடிகர். சரிங்களா? அவர் ஒரு நடிகருக்கு என்ன நல்லா இருக்கணும்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் கூட இருந்த வரைக்கும் விஜய் ஜெயிச்சுட்டு தான் இருந்தார். அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் சில படங்கள் தோல்வியை கூட அடைஞ்சுது. இப்போது ராகு கொடுத்த வெற்றி தான் இது, சுக்கிரன் கொடுத்த வெற்றி கிடையாது. அதுவே அவர் சுக்கிரனை இதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லியிருக்கேன் ஒரு பதிவில். எனக்கு ஒரு சகோதரி எனக்கு இது கேட்டு கூட இருந்தாங்க, அம்மா சுக்கிரன் இருந்தால் தானே விஜய் ஜெயிப்பாருன்னு சொன்னீங்க, இப்போ அவங்க மனைவி கூட இல்லையே, எப்படி ஜெயிச்சாருன்னு கேட்டாங்க. அதுக்கு காரணம் ராகு. அதாவது அந்த ரசிகர்களோட ஒரு வெறித்தனமான அவர் மேலே இருந்த அந்த பாசம் அவரை ஜெயிக்க வச்சு இங்கே கொண்டு வந்துருச்சு. ஆனால் இன்னும் அவர் சிரமங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா மனைவியை கூட வச்சுக்கும்போது கட்டாயம் அது நடக்கும். அதே போல் மகளையும் அதுவும் சுக்கிரன், குட்டி சுக்கிரன், மனைவின்றது சுக்கிரன், அவங்களையும் மனைவியும் மகளையும் அவர் கூடவே வச்சுக்கும்போது இன்னும் அவருக்கு மிக மிக சிறப்பான ஒரு நேரம் அமையும். ஓகே, இது இப்படியே போகுமா, அடுத்த ஆட்சியும் அவர் கைக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அது மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவர் கொஞ்சம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஆட்சியை முழுமையாக 5 வருஷமும் கொண்டு போகிறதுங்கிறது அவருக்கு ஒரு கயிற்று மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த கயிறு திக்கான கயிறாக கூட இருக்காது, வெறும் நூல் மாதிரி ஒரு கயிறு தான். அது மேலே அவர் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது மிக மிக பெரிய சவாலாக தான் இருக்க போகுது. ஒவ்வொரு விஜயோட ரசிகன் கண்ணிலையும் இரத்த கண்ணீர் தான் வரப்போகுது. அவரை கொண்டு இங்கே வச்சு நம்ம அவரை கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் மிக மிக ஒரு
கைத்து மேலே நடக்கிற மாதிரி அன்பேலன்ஸ்டாக கையை மட்டுமே வச்சு பேலன்ஸ் பண்ணி அதுவும் இல்லாமல் அவருக்கு உதவியாக பெருசாக யாரும் இருக்கவும் மாட்டாங்க. ஓகேங்களா? பெரிய உதவி செய்யறதுக்கு அவங்க அப்பா, அவங்க மனைவி வந்துட்டா அவங்க மனைவி, இவங்க தான் அவருக்கு மிகப்பெரிய உதவியாக இருப்பாங்களோ தவிர, அதே போல் பெண்கள் உதவி கொஞ்சம் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் சிறப்பாக இருக்கனால பெண்கள் உதவி கிடைக்கும். ஆண்கள் உதவி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு விஜய் யாரையும் ஆண்களை, ஏன்னா அவர் நல்ல மனசுக்காரர், ஓகேங்களா? அதனால் அவர் எல்லாத்தையும் நம்பிடுவார். அப்படி இருக்கவே கூடாது. ஆண்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்களா தான் இருப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு ஆண்களை நம்பாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரசிகர்களை சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், ரசிகர்களை நான் சொல்லலை. ஓகே, அவரோட தசாபுத்திகள் எப்படி இருக்குமா, என்ன பண்ணுவார், சமாளிச்சிருவாரா அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரதசை முடியறக்கு 36 ஆக போகுது. 2036 வரைக்கும் சுக்கிரதசை தான் இருக்குது. அந்த சுக்கிரதசையில் ஒரு நேரம் அவருக்கு கண்டிப்பாக தோல்விக்கான ஒரு நேரமாக இருக்குது. அந்த நேரம் வரும்போது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் ரசிகர்கள் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தாமல், அண்ணன் எல்லாருக்குமே யானைக்கும் அடிசருக்கும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவருக்கும் தோல்விக்கான ஒரு டைம் இருக்குது. ஆனால் அடுத்தது சூரிய தசை வருது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் இன்னும் சிறப்பாக, மிக மிக சிறப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அவருக்கு மட்டும் பிரச்சனை மட்டும் கொடுக்காம நீங்கள் பார்த்துக்கோங்க, அவரும் உங்களை நல்லா பார்த்துப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்படி தான் இருக்குது விஜய் ஜாதகம். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று விஜய் ஜாதகத்தை வச்சு உங்ககிட்ட சொல்கிறேன். நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாள் முழுக்க காலையில் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் ஒரே கட்டம்தான். அந்தந்த கிரகங்கள் அதே இடத்துல தான் நிற்கும். இப்போது விஜய் பிறந்த அன்னைக்கு 22/6/74 அவர் பிறந்த நாள். அன்னைக்கு பிறந்த காலையில் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் பிறந்த எல்லாருக்குமே ஒரே ஜாதகம்தான். சரிங்களா? அதனால் கட்டத்தில் இருக்கிற கிரகங்களை மட்டும் வச்சு சொன்னோம் அப்படின்னா, விஜய் பிறந்த அன்னைக்கு பிறந்த எல்லாருமே இன்றைக்கி சிஎம் ஆக முடியாது இல்லையா? சரி, சிஎம் ஆக வேண்டாம், ஒரு சின்ன பதவியிலையாவது யாராவது வந்து உட்காந்துட்டாங்களான்னு பாருங்கள். அப்படி யாராவது இருந்தால் எனக்கு கமெண்ட் கூட போடுங்க. ஓகேங்களா? இப்போ சிஎம்க்கு இவருக்கு இவ்வளோ பெரிய பதவி கிடைச்ச மாதிரி அவர் ஆட்சி அமைச்சார் இல்லையா, அந்த கேபினெட்டில் கூட அவர் பிறந்த நாளில் இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த நாள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமானது கிடையாது. புரியுதா? அதனால் இந்த நிறைய ஆப்ஸில் நீங்கள் டேட்டை சொல்லுங்கள், உங்களுக்கு நடந்ததை சொல்கிறேன்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. வீணாதுக்கெல்லாம் பணம் கட்டி உங்கள் காசை தொலைக்காதீங்க. பர்டிகுலராக நீங்கள் பிறந்த நேரம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் நீங்கள் பிறந்த நேரத்தை இனிமே நீங்கள் அப்பா அம்மா வாயிறீங்க, உங்கள் குழந்தைங்க பிறக்கும்போது மிக சரியான நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க. அது பின்னாடி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.